இந்த சாமிக்கு பாதி உடம்பு மட்டுமே இருக்கும். அதாவது இடுப்புக்கு கீழே 2 கால் மட்டுமே இருக்கும். இடுப்புக்கு மேலே எதுவுமே இருக்காது. இந்த சாமியோட வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் செல்லாண்டி அம்மன் வரலாறு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியனுங்க 3 பேருமே பயங்கரமாக போர் பண்ணிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அதாவது இவங்களே இப்படி அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம தான் பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுநில மன்னர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனை சொன்னாங்க. அந்த குறுநில மன்னர்களும் கடுமையான தவம் இருந்து இதன் மூலமாக பார்வதியை சந்திக்கிறாங்க. பார்வதியை சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க 3 பேர் சேர்ந்து, இதனால மக்களும் நாங்களும் பயங்கரமாக பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நான் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு பெண்ணாக மாறி அந்த 3 சேர சோழ பாண்டிய மன்னர்கள்ட்டையும் போய் பேசுறாங்க. அது இல்லாமல் ஊரை பிரிச்சும் கொடுத்துறாங்க. அது சேர சோழ பாண்டியனுக்கு தனித்தனி ஊரா தனித்தனி சைடா பிரிச்சும் கொடுத்துறாங்க. பிரிச்சு கொடுத்து அங்கிருந்து கிளம்ப போகும்போது 3 மன்னர்களுக்கும் தெரிஞ்சு போதும் வந்துட்டு போனது வந்து பார்வதி அப்படின்னு தெரிஞ்சு போன அந்த பார்வதி கிட்ட போய் வணங்கி நீங்க இங்கே இருக்கணும், இங்க இருந்து என் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நீங்க காக்கணும், தயவு செஞ்சு இருந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னதால அந்த இடத்துலயே அந்த அம்மனுக்கு ஒரு கோயிலும் கட்டுறாங்க. அந்த அம்மன் அங்கேயே தங்கி காலப்போக்கில் திரும்பவும் பல சண்டைகளும் வறுமைகளும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஊருக்கு தான் வரணும், நீங்கள் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர்கள்லாம் மாற்றி தன்னோட கஷ்டத்தை